ஹாய் டாடி. வணக்கம்மா. வணக்கம். என்ன டாடி கெட்டப்லாம் புதுசா இருக்கு. என்ன பண்றதுமா, காலத்தின் ஓட்டம் கருமம், வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. வேற அதான் ஆப்ஷன் ஒரு சேஃப்டி. இல்ல எதனால பர்டிகுலரா விஜய் கட்சி? இல்லம்மா, நான் சின்ன வயசுல இருந்தே இவரோட ஃபேன் தான்மா நானு. நீங்க சின்ன வயசுல இருந்து? ஆமாம்மா, நான் அதுவும் பார்த்தேன்னா சுறா படம்லாம் சுறுசுறுப்பா பார்ப்பேன். வேலாயுதம் படம்லாம் விளையாட்டா பார்த்தவன் நான். அப்ப நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளைலாம் கோயம்புத்தூர் போய் பார்த்தேன் நான் சென்னையில இருந்து. அப்படி சிவகாசி போனா சிவகாசி போய் பார்ப்பேன். அந்த அளவுக்கு நான் விஜயோட பெரியன் அப்படி சொல்லலாம். பட் நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணிட்டேம்மா, கட்சின்னு ஒண்ணு சேர்ந்தா இங்கதான் சேரணும் அப்படின்னு. கரெக்டா விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, எனக்கும் அந்த தாட் அப்படியே வந்துருச்சுமா. ஸ்டார்டிங்ல விஜய் கழுவி ஊத்துன ஸ்டார்டிங் அது விடுங்க. ஆனா நம்ம வந்து வீடியோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம விஜய் பத்தி தான் போட்டிருக்கோம். ஸோ அது இல்லாம நானும் ஒரு காலேஜ் மேட்மா. ஆமா, நான் வந்து ரூட்டு தலை, அவரு ஒரு ரூட்டு தலை. அப்ப பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு அவர் வந்து பாப்பாரு, பார்த்தா அவர் மேல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, இன்னும் ஆடுறாரு. அப்ப பாருங்க, அப்ப வந்து பாரு அவர் வந்து பார்த்தோன்னே, ஓ ஏய் ஹீஸ் எஸ்எஸ்சி சன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான். ஸோ அப்பையில இருந்தே எனக்கு ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் உதவி பண்ற மாதிரி இருந்துச்சுமா. அதனால இன்னைக்கு நான் அந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதை பார்க்கும் போதே. ஓகே டாடி, இப்போ தலைவர்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உள்ள ஒரு வைப்ரேஷன் வரும், நமக்கு பிடிச்ச தலைவர்களா இருந்தா. உங்களுக்கு விஜயை பார்க்கும்போது என்ன வைப்ரேஷன் வந்துச்சு? ஐயோ, எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியலம்மா. நான் போய் நிக்கிறேன், செருப்பு அவுத்து வச்சுட்டு வாங்கன்ட்டாரு. செருப்பால அடிச்சு அது அசிங்கமா போயிருச்சு. பட் ஆனா அந்த இது இருக்கு பாருங்க, சுத்தி இருக்கும் அவர் செருப்பு போட்டிருந்தாரு. அந்த பார்ஷியாலிட்டி இருக்கு பாருங்க, அதுதான்மா எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பார்த்தா சரி போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு காரணமே புரியல. பாரு எவ்வளவு பெரிய மனுஷன் போட்டோ எடுத்துக்கிற. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நேத்து அந்த மாவட்ட செயலாளர் லீலைகளை மறைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு மூஞ்சி தேவைப்படுது. அப்ப பாருங்க, அந்த சிஸ்டமேட்டிக்கா அவங்க இருக்கிறாங்கல்ல. சோ நான் அவர் பார்த்தோன்னே ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். ஆமா, ஐயோ உன்னெல்லாம் கூட சொல்றாருன்னா என்ன பத்தி? ஆமா, உன்னை பத்தி சொல்றாரு, தம்பி எல்லாருமே சொல்றாருமா. அவ்வளவு நல்லா வீடு பாத்துருப்பாரா தெரியல. கடைசி நேரத்துல மூஞ்சி இப்படி காமிச்சு இவரு வராரு, இவரை பத்தி இதான் டீட்டெயில பேசி விடுங்கன்னு இருப்பாங்க. பாத்துக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு ப்ராம்ப்ட் இல்லாம ஒன்ஸ் ஸ்கிரிப்ட பார்த்து பழகுனவர்ல, அதனால பக்காவா பேசினாருமா. எல்லாமே தெரிஞ்சிருக்குமா அவருக்கு, சான்ஸே இல்லம்மா. ஓகே டாடி, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த டிஎம்கே ஃபேமிலி அவங்க கூட எல்லாம் நீங்க ஒரு அட்டாச்மெண்ட்ல இருந்திருக்கீங்க. கருணாநிதி இருக்காரு, எக்ஸிஎம், அவரே உங்க பேரை சொல்லி எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. திடீர்னு ஏன் நீங்க இந்த கட்சிக்கு போயிருக்கீங்க? கருணாநிதி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் நிறைய பேரை சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளாம் யோக்கியமா இருந்தோமா. அப்ப அதாவது நம்ம விசிகா கூட கொஞ்ச நாள் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ திமுகவுல இருந்தோம். அப்போ என்னன்னா அவங்கள ஃபீல்டு ஒர்க்கரா இருக்காங்கம்மா. யாருமே ஆன்லைன் வர மாட்டாங்க. அதனால நம்ம வியூஸ் போக மாட்டேங்குது. அப்பதான் நம்ம சீமான் அவர் எடுத்து அந்த லைன் எடுத்தோம். ஒரு 3 மணி நேரம் உட்காந்து சலிக்காம பேசினேன். நல்லா வியூஸ் போச்சு. அப்படியே வியூஸ் போகணும் போது தான் நம்ம விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நான் சரி இப்படி ஒரு ரூட் எடுத்து பார்ப்போம்னா சமர் வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இனிமே எல்லாரையும் ஒதுக்கிட்டு இவரை பிடிச்சிடலாம், இதுதான் வருமானம். ஒரு வீடியோக்கு 10,000 நினைச்சு பாருமா. 30 வீடியோ 30 × 10 3 லட்சம். நம்ம 2 வீடியோ போட்டா 6 லட்சம். சூப்பரா போயிடலாம்மா. இது இல்லாம வெளியில இருந்து நம்ம வரப்போது எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாம நம்ம பக்க சார்பு இல்லாம இயங்கிட்டு இருக்கோம்னு ஒரு டொனேஷன் வேற போடுறோம்ல. ஸோ அப்ப அப்படி இப்படின்னு போடும்போது நமக்கு நல்லா வருமா. அதெல்லாம் இப்ப நம்ம வந்து கரெக்டான இது பண்ணிட்டோம், பாத்துக்கலாம். சரி ஓகே டாடி, இப்போ நீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்கல்ல, அப்ப இதுக்கப்புறம் நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நீங்க வந்து ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிடலாமா? அது இட்ஸ் ஓகே சொல்லலாம். பட் இருந்தாலும் என்ன தன்னடக்கமா? இந்த சேனலை நீ தான் வந்து வழி நடத்தணும் இனிமே. நானா? ஐயோ மெச்சிக்க, நீங்க தான் நடத்தி ஆகணும். ஏன்னா எனக்கு கட்சி பணிகள் நிறைய இருக்குமா இனிமே. ஆமா டாடி, இருந்தாலும் நீங்க ஏகப்பட்ட வேலை பார்த்து வச்சிருக்கீங்க டாடி, இதெல்லாம் நான் எப்படி சமாளிப்பேன்? ஆமா, நானே அறுத்து தள்ளிட்டேன். அதான் ஒண்ணும் இல்லம்மா, இப்ப இனிமே நான் வெளியில கட்சி வேலை எனக்கு நிறைய இருக்கு. சேனலை ஃபுல்லா நீ தான் பாத்துக்கணும். ஒரு ஜேர்னலிசம்னா என்னன்னு செட் பண்ணிட்டேன். பட் ஆனா கட்சி வேலைக்காக நான் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கணுமா நானு. டாடி, அந்த கட்சியில தலைவருக்கே வேலை இல்லையே டாடி? அல்ல, எனக்கு வேலை இருக்குமா. ஒவ்வொரு சேனலா இப்ப நீ ஒரு சேனல்ல பேசணும்னா இனிமே நிறைய சேனல்ல பேசணும். அந்த மாதிரி வேலை இருக்கு. ஸோ அதுக்காக நான் போகணும். நீ இந்த சேனல் வந்து பாத்துக்கோ. ஏன்னா நான் வந்து ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிருக்கேன், பக்க சார்பு இல்லாம அப்படின்னு. நடுநடுல நீ என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கோ, ஆனா நான் சேனல் விட்டு விலகுறேன்னு அவுத்து விட்டுருவேன். அப்பப்போ எடுத்துக்கோ, அது பாத்துக்கலாம். அது நான் அப்ப நீ அந்த நான் சொல்லக்கூடாது இனிமே யாருக்கும் பக்க சார்பு இல்லை, நீ சொல்லலாம். ஓகே, அப்ப நீ பாத்துக்கோமா. சரியா? இப்ப
சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சுல டாடி, எனக்கே ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னா, அவங்க திமுக நடத்தும் போது பயங்கர கூட்டம், சூப்பரா அரசியல்லாம் பேசுறாங்க. ஆனா விஜய் பாருங்களேன், அப்ப அங்கேயே வந்து கதை சொல்றாரு, கூட்டமே இல்ல. இது எப்படி டாடி பாக்குறது? ஆக்சுவலா நீங்க இது அவங்க எல்லாம் வந்து காசு கொடுத்து வராங்கம்மா. நம்ம அப்படி இல்ல, கேவலம் கியூஆர் கோடு வச்சுதான் ஆளுங்களே பாக்குறோம். நம்ம ஆளுங்க மேல நமக்கே நம்பிக்கை இல்லை. அதான் விஜய் யோசிக்கிறா பாருங்க, எவன் உள்ள கூறுவான், எவன் தாவுவான், எவன் குதிப்பான்னு நமக்கு தெரியல. அதனால கியூஆர் கோடை வச்சுதான் நம்ம கூப்பிடுறோம். இதுல கொடுமை பாரு, இன்னைக்கெல்லாம் பனையூர்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு கட்சி இயங்குது பாருங்க. அந்த திருநெல்வேலியா தூத்துக்குடி சைட்ல பெண்கள் அதிருப்தியில இருக்காங்க. கட்சி ஆபீஸ் வந்து முற்றுகையிட போறாங்க. அவங்கள தடுத்து அடிச்சு விரட்டணும், உள்ள ஊடுருவ கூடாதுங்கிறதுக்காக பெண் பவுன்சர்களே இறக்கியிருக்காரு விஜய். அப்படியா டாடி, நல்ல சோர்ஸ் கொடுக்குறீங்க. இது நம்ம சேனல்லே போடலாம். இதை விட அசிங்கம் இந்த ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்கா? சொந்த கட்சி பெண்களை உள்ள விடாம பவுன்ஸ்களை வச்சு தடுக்கிறாங்க. இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சீன் பார்த்ததே இல்ல கட்சிக்குள்ள. சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இவங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னாங்கல்ல, சொந்த கட்சி பெண்களே கட்சி ஆபீஸ்க்குள்ள நுழையக்கூடாது, கோரிக்கைகளை முன்வைக்க கூடாது, பிரச்சனைகள் பத்தி பேசக்கூடாது அப்படின்னா அந்த சிஸ்டமேட்டிக் தான் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொந்த தொண்டர்களையே மேலிருந்து தூக்கி பறக்க விட்டவங்க. சொந்த தொண்டர்களே போலீஸ் சார்ஜ், லத்தி சார்ஜ் பாண்டிச்சேரியிலேயே ஈரோட்லயே அடிக்கும்போது வேடிக்கை பார்த்தவங்க சூப்பர் போலீஸ்ன்னு தான். அது இல்லாம சொந்த நிர்வாகியே கட்டையை எடுத்து விரட்டும் போது அதையும் பார்த்து ரசிச்சவங்க தான். அதனால இவங்க வந்து அதெல்லாம் நம்ம அதுதான் சிஸ்டமேட்டிக். உரிமைன்னு சொல்லலாமா? அதை யார் வேணாலும் எங்க தொண்டர்களை போட்டு அடிங்க, கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? அதான் நமக்கு தேவைப்படுது. இப்ப டாடி, இப்ப அந்த கட்சியில விஜய்க்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள், ரொம்ப முக்கியமான பேச்சாளர்கள் இருக்காங்க. ராஜ்மோகன் இருக்காரு, லயலமணி இருக்காரு, அதுக்கப்புறம் குஷி ஆனந்த்லாம் தமிழ்ல விளையாடுவாரு. உங்களுக்கு அங்க எப்படி காம்படிஷன் இருக்கு? ஆக்சுவலா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப விஜய்க்கு அடுத்து நான் தான் அங்க இனிமே. அவரே அவரால் சொன்னாரு, சார் இனிமே நீ உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீங்க தான் எனக்கு அடுத்து இருக்கணும், முடிஞ்சா எனக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் கூட பண்ணி கொடுங்க, நான் ஜான நாள்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிடுறேன், உள்ள நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்றேன் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையும் பாருங்கன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னங்க உண்மையிலே என்ன, உங்களதான் சார் சொல்றேன், தயவு செய்து கேளுங்கன்னாரு. சரி இவ்வளவு சொல்றீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு, தயவு செய்து வாங்கன்னாரு. சரி ஓகேன்ட்டேன். அப்ப இனிமே நான் தான் விஜய் கூட. என்ன டாடி இப்படி பண்றீங்க? உங்களை நம்பிதான் நீங்க ஒரு நடுநிலை பத்திரிகையாளர்கள், மக்கள் உங்க பேச்சுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க ஃபுல்லா அங்க பிஸி ஆயிட்டீங்கன்னா மக்களுக்கு எப்படி கருத்துக்கள் போய் சேரும்? அதுக்கு தானேமா நீ இருக்க. நீங்க விட்டுட்டு போன வேலை என்னால முடிக்க முடியுமான்னு தெரியல டாடி. அதான் நீ ஃபீல் பண்ணாதமா. நீ அதெல்லாம் நீ நல்லா பாத்துக்கோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? நீ வந்து இந்த போதி தர்மனோட ஜீன் வந்து உங்ககிட்ட இருக்கு. நீ கண்டிப்பா நீயும் அதை சாதிச்சு காட்டுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த சேனல்ல வியூஸ் மட்டும் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேமா. அத நல்லா தயவு செய்து பாத்துக்க. சரியா? ஃபைனல் क्वेश्चन, 26ல கண்டிப்பா டிவிக்கு வந்துரும்ல, ஜெயிச்சிரும்ல? 26ல வந்து பார்த்தனா அவரு மலேசியாவில் இருக்காருமா. கம்மிங் 26th ஜெயநாயகன் சாங் ரிலீஸ் அங்க இருக்காருமா. ஹேவ் ஃபன்மா. அந்த பார்ட்டி போயிட்டா பார்ட்டியால அணிலாவே மாறிடும். கிரிஞ்சு துப்பாக்கி அடிக்கணுமா நம்ம? இப்ப வேண்டாமா. உனக்கு அதுக்குன்னு ஒரு தற்குறித்தனமான ஒரு மூளை வேணும், ஆச்சரியக்குறியான ஒரு அறிவு வேணும், அப்புறம் பகுத்தறிவா இல்லாத குருட்டுத்தனமான ஒரு முட்டா பார்வை வேணுமா. அது எல்லாமே எப்போ உனக்கு வரும் அப்படின்னா நீ அப்சர்வ் பண்ணணும். இப்ப நான் போட்ட கிரிஞ்சு துப்பாக்கி மாதிரி எதையாவது நீ எரியும் போதுதான் உனக்கு அழைப்பு எல்லாம் வரும். அப்ப நீ வந்து நிக்கலாமா. நான் உனக்கு மாநில பொறுப்பே வாங்கி தரேன். புரியுதா? அப்ப நம்ம அடுத்து சேர்ந்து பயணிப்போம். நிச்சயமா நிச்சயமாமா, நிச்சயமா. நன்றி. நன்றி.